என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜூலை 26ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு மீட்பின் விலை என்ன? வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி 1 பேதுரு முதல் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் முடிய. மீட்பின் விலை என்ன? வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். 1 பேதுரு முதல் அதிகாரம் 18-19. ஒவ்வொன்றிற்கும் ஒரு விலை உண்டு. ஒருவேளை உணவு என்றால் குறைந்தபட்சம் ரூபாய் 30 கொடுக்க வேண்டும். ஒரு எளிய உடை வாங்க வேண்டுமென்றால் ரூபாய் 200 ஆவது வேண்டும். சில சமயங்களில் பணத்திற்கு பதில் உழைப்பை விலையாக கொடுக்கிறோம். ஆயிரங்களை கொடுத்து பட்டு நகையும் வாங்குகிறார்கள். லட்சங்களை கொடுத்து வீடு வாங்குகிறார்கள். ரட்சிப்பு மட்டும் இலவசமா? இல்லை. இரத்தத்தை சிந்தி ஈட்டப்பட்ட ரட்சிப்பு இது. அதுவும் மாசற்ற தேவ ஆட்டுக்குட்டி, அதாவது தேவகுமாரனின் இரத்தத்தை சிந்தி பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு. அவருடைய இரத்தத்தின் விலை மதிப்பு சொல்லக்கூடாதது. அதே போல்தான் ரட்சிப்பும் மிக மிக அருமையானது, உயர்ந்தது, மேன்மையானது. சாத்தான் நம்மை அடிமையாக்கி வைத்திருக்கிறான். அவன் விருப்பப்படி பொல்லாப்புக்களை செய்து பெருமையோடு அவனுடைய வழிகளில் அவனுக்கு சொந்தமான நரகம் நோக்கி சென்று கொண்டிருந்தோம். அவன் வழியில் செல்லாமல் நம் வழியை மாற்ற வேண்டும் என்ற நோக்கில் நம் முன்னோர் பாரம்பரியமாய் சில வீணான கிரியைகளை நியாயப்பிரமாணம் என்ற பெயரில் கடைபிடித்து வந்தனர். 1 பேதுரு 1:18. நியாயப்பிரமாணம் பாவம் செய்யாதே என்று சொன்னதே தவிர அது சொன்ன பலிகளை செலுத்திய மனிதன் மனம் திரும்பாமலே வாழ்க்கை வழியை மாற்றாமலே தான் இருந்தான். மனம் திரும்புங்கள் என்று கற்பித்த மாசற்ற தேவகுமாரனின் இரத்தம் ஆதாம் முதல் மனுக்குலம் செய்த பாவங்களுக்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டது. அதை விசுவாசிப்பதால் மட்டுமே ரட்சிப்பு நமக்கு சொந்தமானது. தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற நமக்காக தேவகுமாரன் பழுதற்ற இரத்தம் சிந்தி பலியானார். இன்னமும் நாம் தேவன் மேல் விசுவாசமும் நம்பிக்கையும் வைக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி மகிமையை கொடுத்தார். இந்த ரட்சிப்புக்கு பொன் வெள்ளி ஈடாகுமா? இதன் மதிப்பை கணக்கிட முடியுமா? விலையேற பெற்ற இரத்தத்தால் பெற்ற மீட்பு இலவசமாக கொடுக்கப்படுகிறது. விலையேற பெற்ற இரத்தத்தால் பெற்ற மீட்பு இலவசமாக கொடுக்கப்படுகிறது. ஜெபம். தேவனே, ரட்சிப்பின் மேன்மையை, சிறப்பை நான் உணர்கிறேன். அதை நன்றியோடு பெற்றுக்கொள்கிறேன். ஆசிர்வதியும். ஆமேன்.